இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பாப்பா கீக்கியை காமிக்கிறாங்க. அவள் காளான் எல்லாமே காட்டுக்குள்ளே போய் பறிச்சிட்ருக்கா. ஸோ அதே சைடில் ஷூன்ற ஒரு பொண்ணுமே அங்கே மருத்துவ செடி எல்லாமே பறிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு அங்கே ஷூ என்ன இந்த பொண்ணு அந்த தாவி கிராமத்தில் அந்த ஃபேமிலி தத்தெடுத்துட்டு தானே போனாங்க, இந்த சின்ன வயசில் இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஆப்பிள் மரமே இருக்குது. ஸோ கொஞ்சம் பழத்தையாச்சும் பிடிங்கி நம்ம சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பழத்தை போய் பிடுங்க போனால் அவங்க கீழே விழுக போயிடுறா. வேகமாக நம்ம ஷூ பிடிச்சிட்டு, நீ நல்லா தானம்மா இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொன்னதுமே, ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொன்னதோ, இன்னும் இந்த ப்ரெட்டை நீ சாப்பிடுன்னு சொன்னதுமே எனக்கான்னு சொல்லிட்டு கேட்டா ஆமாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் வேகமாக சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிடு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று அந்த லூவோட குடும்பம் தானே தத்தெடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. என்னம்மா இந்த காலம் இல்லாமல் பறிச்சிருக்க, இது பாய்சனானது, ப்ரெக்னென்ட் லேடி இதை சாப்பிட்டா குழந்தை அபார்ஷன் ஆகி போயிடும் அப்படின்றத சொன்னதும், ஐயோ எங்கள் அம்மா இப்போ கன்சீவாக இருக்காங்களே, இப்போ குழந்தை கண்டிப்பாக ஏதோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பறிக்க மாட்டேன் ஆண்டின்னு சொல்கிறா. சரிக்கா அவங்க நாங்கள் பக்கத்தில் இருக்க அந்த ஷியா கிராமத்தில் தான்ப்பா இருக்கோம், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா ஆண்டி மீட் பண்ணு, நான் இப்போ அங்கே ஹர்ப்லாம் பறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ அப்போங்க இதெல்லாமே விஷ காளான்களா, இதை யாராச்சுமே பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டா அவங்க செத்து போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க லீஃப் எல்லாமே எடுத்து அதை அங்கே மறைச்சி வச்சுட்ருக்கா. ஸோ யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ இந்த நல்ல காளான்லாம் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. நோவா உட்காந்துட்ருக்கா. இப்போ கன்சீவாக இருக்கா. அப்போ அவங்க அம்மாவும் பிள்ளையுமே வர்றாங்க. அப்பாங்க நாங்கள் இன்றைக்கி காய்கறி எல்லாமே விற்றுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், சரி அதெல்லாம் ஓகே, காசு எங்கே அப்படின்றத சொன்னதுமே, அப்பாங்க எல்லா காசையுமே இவட்டவே நாங்கள் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு பேசினதும், உங்களுக்கு என்ன பேரப்புள்ள பிறக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றத சொல்லிட்டு காசு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. சரி இந்த கீக்கி காலையிலே காளான் பறிக்க அங்கே மலை பக்கம் போனால் உங்கள் பேரப்புள்ள அந்த காட்டு உணவு சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கான், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் இந்த லேடி குச்சி எடுத்துட்டு அந்த கீக்கியை எனக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தா. அங்கே ஏகப்பட்ட காளான் கிடக்கு, எனக்கு ரொம்ப ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க. அதில் அப்போ அங்கே ஆப்பிள் மரம் இருக்கவுமே ஐ திங்க் இந்த காளான் எல்லாத்தையுமே யாரோ பறித்து மறைச்சி வச்சுருக்காங்க, ஆப்பிளை பறிச்சுட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு வரலான்னு. பட் நான் இதை லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வேமா அங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கீக்கி என்ன வந்தாலா இல்லையான்னு சொன்னால் க்ளீன் பண்ணிட்டுருக்கா மஷ்ரூம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அப்படியா அங்கே பாரு நான் உனக்காக எவ்வளோ மஷ்ரூம் பறிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. எனக்கு ரொம்பவே பசிக்குதுப்பா, நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்றத சொன்னதும், நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காளானை எல்லாமே குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்க கொண்டு போன காளானை பார்த்துட்டு இது அந்த பாய்சன் காளான் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே வீட்டில் சாப்பாடு எல்லாமே சமைச்சு வச்சதுமே இப்போ அங்கே அவளுக்கு சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு லூ சொன்னதுமே அவள் அங்கிட்டு போய் சாப்பிடட்டும், இவளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு பத்தாது அப்படின்ற சைட்டு அந்த லேடி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் சோறு எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து சாப்பிடாது அப்படின்ற சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு கொடுங்க அவள் சாப்பிடட்டும் அப்படின்றத சொன்னால் அங்கே யாருமே அங்கே பேச்சை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ அங்கே சாப்பிட போகும்போது அப்போ அங்கே அம்மா நீங்கள் அதை சாப்பிடாதீங்கம்மா, அது பாய்சன் காளான், அதை சாப்பிட்டா குழந்தை இறந்து போயிடும்னு சொன்னதும், அப்பாங்க நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ எதுக்காக கையை வச்சு அடிக்க போகிற, இந்த குச்சை வச்சு அவளை போட்டு அடின்னு சொன்னதுமே அப்போ லூ அதை சின்ன பிள்ளை அடிக்காதீங்கன்னு சொன்னால் அப்பாங்க எதுக்காக அவள் பிறக்காத பிள்ளைக்கு சாபம் கொடுத்துட்ருக்கா அப்படின்ற சட்டி கேட்டதும், நீ உன்னோட பிறக்காத பிரதருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லும்போது குச்சை கூட நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் ஏதாச்சும் பாய்சன் காளானை பறிச்சுட்டு வந்தீங்களான்னு சொன்னதும், நான் இத்தனை வருஷமாக காளான் பறிச்சிட்ருக்கேன், எனக்கு என்ன கண்ணு எதுவும் தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்போ சாப்பிட கொடுக்கலன்னு இவள் போகிறான் பட்டுட்டு பண்ணிட்டுருக்காளா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குச்சை வச்சு அடிக்க சொன்னால் அந்த பிள்ளைய போட்டு அடித்ததுமே தயவு செஞ்சு விடுங்க, சின்ன பிள்ளை அவளை போட்டு ஏன் அப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அங்கே பிளட்டாக போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த லேடி பயந்து போயிட்டு ஐயோ ரொம்ப மோசமானதான்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு நீ அவளை உள்ளே தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு போனதுமே அங்கே இதுக்கெல்லாம் காரணம் அவதான்டா, அவள் தான் ஜெலஸ் ஆகிட்டு அந்த பிள்ளைக்கு சாபம் கொடுத்தா, ஒருவேளை அவன் அந்த சூப்பில் பாய்சன் எதுவும் கலந்துட்டாலோ
போகிறோன்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இந்த பொண்ணு பயந்து போயிட்டுருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இங்கே நம்ம டியானை காமிக்கிறாங்க. அவங்க தான் நம்ம கீக்குவோட உண்மையான அம்மாவே. உங்கள் குழந்தைய கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போங்கன்னவங்க அங்கே வந்து யாரோ பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மலை வழியிலே பாதியிலே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது அவளுக்கு. இவன் எங்கள் கதவை தட்டிச்சுக்கா, கதவை தர உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே வந்துட்டு அந்த ஃபேமிலி என் பிள்ளைய வளர்த்துட்ருக்காங்க, கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிள்ளைய வந்துட்டு அவங்க அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறதா கேள்விப்பட்டேன் ஊருக்குள்ளே. ஸோ நம்ம இப்போ உடனே வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போனால் வேறு ஒரு ரூமுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிட்டதுமே இப்போ அவங்க உடம்புலாம் காயமாக இருக்குது. அவள் பிடிச்சி வச்சுருக்கவும் விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறா. நீங்கள் எதுக்காக சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், தப்பு பண்ண அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், பட் அவள் சின்ன பிள்ளை தான் அப்படின்றத சொன்னதுமே, பட் இவள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு அவங்களுக்கு. இவன் கண்டிப்பாக என்னோட பிள்ளை இல்லைப்பா, ஏன்னா என்னோட பிள்ளையோட கையில் பர்த் மார்க் இருக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இந்த பாப்பாவை பார்த்தா அரண்டு பயந்து அங்கே ஓடிட்டு இருந்தா. எங்கே ஓடிட்டு இருக்கா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஷூ சொல்லிட்டு போனாங்கல்ல, உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட ஆன்ட்டியோட வீடு சியா கிராமத்தில் தான் இருக்குது, நீ அங்கே வான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அதை யோசிச்சுட்டே இருக்கா. பார்த்தா அங்கே மயக்கம் போட்டு கிடக்கவுமே அங்கே நம்ம ஷூவோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. நம்ம ஷூ பார்த்துட்டு ஐயோ கீக்கின்னு சொல்லிட்டு வேமா உள்ளே தூக்கிட்டு போனதும், ப்ளீஸ் என்னை யாரும் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்ததுமே, நீ பயப்படாத ஆன்ட்டி இருக்கேன்னு சொன்னா. அங்கே கோவம் ஆயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை அனுப்பிவிடுன்னு சொன்னதுமே, ப்ளீஸ் நீங்கள் என்னை தயவு செஞ்சு அனுப்பாதீங்க, என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஷூ கூட்டிகிட்டு போயிட்டு அவள் பாவம்ப்பா சின்ன பிள்ளை அப்படின்றத சொன்னதும், நீ அதுக்காக என்ன பண்ண சொல்கிற, அவளுக்கு சாப்பாடு வேணால் கொடுக்கலாம், நம்ம இங்கே சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொன்னதும், ஃபஸ்ட்டு மெதுவாக சாப்பிடுமா, இந்த தண்ணி குடின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. அப்போ அங்கே அந்த புள்ள, அங்கிள் நான் நல்லா சமைப்பேன், வீடெல்லாம் கூட்டுவேன், க்ளீனாக பண்ணுவேன், எல்லா வேலையுமே பண்ணுவேன், என்னை தயவு அனுப்பாதீங்கன்னு சொன்னதுமே அவன் ஒத்துக்கவே மாட்டான். எனக்கு ஒரு நாள் நைட்டு வேணால் ஸ்டே பண்ணட்டும், நாளைக்கு அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு, இப்போ கவலைப்படாத நான் அங்கிள்கிட்ட திரும்ப பேசுகிறேன்னு சொன்னால் அங்கே ரூம்க்கு வந்தால் அவங்களோட புள்ள சூச்சு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான். பார்த்தேயில்ல நம்ம பிள்ளைக்கே கேன்சர் இருக்குது, அவனை காப்பாற்றுறதுக்கே காசு சம்பாதிக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இன்னொரு குழந்தை எப்படி நம்மளால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், பிள்ளையை நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்குறதுனால என்ன நட்டமாக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா, ஃபுட்டோட நிற்குமா, நாளைக்கு படிப்பு செலவு கல்யாண செலவு ஏகப்பட்டது இருக்குது, எப்படி நம்மளால் பண்ண முடியும், ஏன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அந்த பிள்ளையை அனுப்பிவிடுன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த பிள்ளை காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கா. எப்போ நீ எந்திரிச்ச மார்னிங் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னோட இந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு தான் நான் எந்திரிச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வாங்கிக்கிட்டு இவனே க்ளீன் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறியாப்பான்னு சொன்னதுமே, இல்லை என்னால் இங்கே ப்ளே பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அப்போ அங்கே சாப்பாடு கொண்டு நம்ம ஷூ எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அம்மா அந்த பொண்ணு அங்கேயே போயிட்டான்னு சொன்னதும் அங்கே அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், பச்சை பிள்ளை விரட்டி விட்டுட்டியா அப்படின்றத சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இவ தேடி போனால் இவனுமே அங்கே தேடி போயிடுறான். பார்த்தா அந்த பிள்ளைய விரட்டிச்சிருக்காங்க. ஸோ வேமா நம்ம லீயை பிடிச்சி அங்கே காப்பாற்றிடுறாரு. பார்த்தா அம்மாவும் பிள்ளையுமே தேடிட்டு இருக்காங்க. எங்கே இருக்க, வெளியே வா, அன்னைக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷூ வந்ததுமே 9 வயசு பொண்ணு ஒரு பொண்ணுல இங்கிட்டு வந்துச்சான்னு சொன்னதுமே, இந்த சைடில் தான் போச்சுன்னு சொன்னதுமே, சரி வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போனதும், வெளியே வாங்க அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு சொன்னதும் இந்த பிள்ளை ரொம்ப ஹாப்பியாகிடா. பார்த்தே இல்லை இதுக்கப்புறம் அங்கிளுமே உன்னை வீட்டில் இருக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. வீட்டுக்கு நம்ம 2 பேருமே ப்ளே பண்ணலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே ப்ளே பண்ணிட்டேக்காங்க. ஸோ நம்ம லீவ் நான் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு போய் பார்க்குறேன்ப்பா, காசு சம்பாதிக்கணும்லன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே இவங்க 2 பேருமே ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இப்போ நீ மறைஞ்சிக்கோ நான் வரேன் தேடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டேக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஷூ வெளியே போகும்போது நீங்கள் கதவை லாக் பண்ணிக்கிறணும், யார் வந்தாலும் திறக்கக்கூடாது ஓகேவா, அம்மா வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னதும் அந்த பையனுமே சரிம்மான்னு சொல்கிறான். நம்ம ஷூ போனதுமே உள்ளதான் அவளோட வாய்ஸ் கேட்குது. அவளை எப்படியாச்சும் வெளியே வர வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கதவை தட்டிட்டு, நான் உன்னோட கிராண்ட் மதர் வந்திருக்கேன், கதவை தரேன்னு சொன்னதுமே, நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கோம் உன் பாட்டின்னு சொன்னதும், என் பாட்டி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்களே அப்படின்றத சொன்னதும், இல்லைப்பா உன்னோட பெரியம்மா தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்படியா நீங்கள் என்னோட பெரியம்மாவா அப்படின்ற செட்டி கேட்கும்போது கிட்ட என்னோட அம்மாவுக்கு அவன் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைப்பா, யாரோ பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னதும் நம்ம கீக்கி
இல்லைப்பா அது என்னோட கிராண்ட் மதரோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிடுறா. ஆல்ரெடி அவன் எங்கள் கையெல்லாமே அடிபட்டுருக்கதை பார்த்துருக்கான். எல்லாருமே சேர்ந்து அந்த பிள்ளைய அடித்து கொடுமை பண்ண விஷயம் எல்லாமே தெரியும். சரி ஓகே நான் வந்து அவங்கள என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ என்னோட பெரியம்மா தான் அவங்க எப்பயுமே கூட வந்து ப்ளே பண்ணுவாங்க உருண்டெல்லாம் விளையாண்டு, நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் நான் என்ன பண்ணுறது நானே வயசாகி போயிருக்கேன்னு சொல்லும்போது அப்பாங்க நான் அப்படின்னா திறக்க மாட்டேன்னு சொன்னதும் இவங்க மருமக வீட்டில் அவங்க பிள்ளையும் அவங்களையுமே போட்டு அடிச்சிருக்கா. ஒரு சின்ன பிள்ளைய வந்துட்டு உங்களால் பிடிக்க முடியலையா, அவள் என் பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ணியிருக்கா, அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவள் வந்து திட்டியிருக்கா. அவங்க பயந்து போயிட்டு அங்கே சரி ஓகே 2 ரவுண்டு தானே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணால் இவங்க உள்ளே பார்த்துட்டு அங்கே சிரிக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம லூ வந்துட்டு மேலே அப்படியே ஏறிட்டு குட்டிச்சாத்தானே நீ இங்கே தான் இருக்கியா, நீ வந்துட்டு எவ்வளோ நேரம் எங்களை தேட வச்சிட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் கதவெல்லாமே திறந்து விட்டுட்டு வாங்கம்மா இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவளை போய் இங்கே மறைய வச்சிடுறான். நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ வந்து காப்பாற்றுங்க எல்லாருமேன்னு சொல்லிட்டு கத்திச்சிருக்கான். என்னை வந்துட்டு புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கீக்கி நீங்கள் அவனை எதுவும் பண்ணாதீங்க நான் உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அந்த புள்ள அங்கே வந்துட்டு வெளியே வந்துடுறா. நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்க போனா எனக்கு ஆல்ரெடி வந்து என்ன அடிச்சேன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்றத சொல்லும்போது ஐயோ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாயிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் பக்கத்து வில்லேஜுக்காரவங்க தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம்னு சொன்னதும் அப்போ அங்கே உடனே அந்த பையன் ஐயோ இவங்க என்னை போட்டு அடித்ததில் உடம்புலாம் என்னமோ பண்ணுது என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் எதுக்காகடா சின்ன பிள்ளையை போட்டு அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இவங்க மோசமாக என்னை அடிக்கிறாங்க என்னை காப்பாற்றுங்க எப்படி நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்றதாவே சொல்கிறான். இவங்க சரியான திருட்டு கழுதைங்க இவங்களை பிடிங்கன்னு சொன்னதுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே உடனே வந்துட்டு அங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்களுமே நம்ம ஷூக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்படி வந்துட்டு பிள்ளைங்களை வந்து கடத்திட்டு போக வந்திருக்காங்க கிளம்பி வாப்பான்னு சொல்லிட்டு இந்த பையனை அழுகிறத பார்த்துட்டு இவனை சமாதானப்படுத்தினா தான் இங்கேருந்து போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க போய் நாங்கள் இப்போ என்னடா பண்ணுறது ஏன் இப்படி பண்ணிச்சேக்கா வாய முடுன்னு சொன்னதும் நீங்கள் இப்போ ஒழுங்காக இங்கேருந்து பேசாமல் போயிட்டீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க மறைச்சிக்கிறாங்க விட மாட்டாங்க யாருமே. இப்போ அங்கே அங்கிள் நான் நல்லா தான் இருக்கேன் விடுங்க அப்படின்றத சொன்னதுமே சரின்னு செட்டு விட்டா உள்ளே வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போய் விளையாண்டுச்சேக்கான். அப்போ அங்கே நம்ம ஷூ வேகமாக ஓடி வந்துட்டு என்னாச்சு உங்களுக்குன்னு சொன்னதும் இப்படி கீக்கியை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போக வந்தாங்கம்மா அந்த ஆண்டி உங்க தான் சொல்லதும் அப்போ அங்கே நம்ம ஷூ வந்துட்டு என்னாச்சுப்பா உனக்குன்னு செட்டு கேட்டால் நான் நல்லா இருக்கேன் ஆண்டின்னு அவள் சொல்கிறா. ஸோ இங்கே பாரு உனக்காக அம்மா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாமே கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவளை பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்கா. உங்களால் வந்துட்டு என் பிள்ளைய கொலை பண்ணவங்கள பிடிக்க கூட முடியலையா, என்ன மாதிரி ஆள் நீங்கள், என் பிள்ளை இல்லாமல் போச்சு உங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அவங்க மதனின்லா நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நோய் இருக்கான், அப்போ அங்கே அவனை போய் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பண்ண பிரச்சனை ஆயிடாதா அதனால தான் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கோம். அந்த பூவர் பொண்ணை பேசாமல் அவங்க அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கே நம்ம விற்றுட்டு காசு சம்பாதிக்கலான்னு சொன்னதும் அவங்களே பூவர்ன்றீங்க அப்புறம் எப்படி காசு கிடைக்கும்னு சொன்னதும் அந்த பையனுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அவங்க ஏகப்பட்ட காசு எல்லாமே சேமித்து வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை நம்ம வந்துட்டு ஈட்டிடலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி அப்படின்னா ஓகே காசுக்காக விற்கணும்னு பார்க்குறீங்களா அவளை நான் எப்படி விடுவேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, அவளுக்கு சோறு போட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு காசு கொடுத்து நம்ம சம்பாதிக்கலாமே அப்படின்ற செட்டு பேசினதும் சரி ஓகே அந்த காசு பூரா எல்லா காசும் எனக்கு வரணும்னு செட்டு அவள் கோவப்படுறா. பிறகு இங்கே நம்ம டியானை பார்த்தா சின்ன வயசில் அவள் பிள்ளையோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து மேடம் இப்படி பிள்ளைய வந்து மவுண்டன் ஏரியாவில் தான் அந்த கிட்னாப்பர்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க, பட் அது மலைப்பகுதி வாசி அங்கே அனிமல்ஸ் வந்து அந்த பிள்ளைய வந்துட்டு சாப்பிட்றதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை இறந்து போயிருக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிருது. ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. துணி எல்லாமே துவைச்சிட்டு இருக்கும்போது அப்பாங்க நம்ம சூ நீ என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ வா விளையாடன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஷூ வந்துட்டு நீ இப்போ சின்ன பிள்ளைதாம்மா நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது ஆன்ட்டி இருக்கே பார்த்துக்கிறேன் நீ போய் அவன் கூட ப்ளே பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படின்ற சொன்னதும் அந்த பையனுமே ஆசையாக அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு வேலை ஏதாச்சும் கிடைக்கிறேன்னு பார்க்குறேன்ப்பான்னு சொன்னதும் அவங்க பார்த்தாங்க உள்ளே வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க, என்னோடய பேரப்பிள்ளையை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட காசு கூட கொடுக்காம எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா, இப்போ ஒழுங்காக வந்துட்டு அந்த பிள்ளை எங்ககிட்ட அனுப்பி விடுங்க இல்லை
நாங்கள் வந்துட்டு காசு வந்துட்டு கொடுங்க அப்படின்ற சொன்னதும் ஷூ ரொம்ப கோவமாயிட்டு பிள்ளைய வந்து தத்தெடுத்துட்டு நீங்கள் கொடுமையாகப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னதுமே ஒரு 20,000 ரூபாய் காசு கொடுத்துருங்க அப்படின்ற சொன்னதும் 20,000 ரூபாவா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ காசுக்கு நாங்கள் எங்கே போவோன்னு சொல்லும்போது அந்த பிள்ளையாவே அங்கே வந்துடா, நீங்கள் பேசாமல் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம நீ என்ன பண்ணிட்டுருக்க, அந்த காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டா நம்ம பிள்ளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம கஷ்டப்பட்டு கூட காசு சேர்த்துடலாம், பட் அந்த புள்ள வந்துட்டு போச்சுன்னா கொலை பண்ணிடுவாங்க, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ வந்துட்டு 15,000க்காச்சும் நீங்கள் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே எங்களுக்கு தேவையில்லை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அந்த பையன் அப்பா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வேணாம், எனக்கு கீக்கி தான் வேணும், ப்ளீஸ்ப்பா அவளை வந்து கூப்பிடுங்கப்பான்னு சொன்னதும் அப்போங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம லீமே கார்டை கொடுத்து அங்கே எழுதியுமே வாங்கிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு கனெக்ஷனுமே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஷூ வந்துட்டு அந்த புள்ள ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடா. இவங்க பார்த்தா காசை வாங்கிட்டு பயங்கர ஹாப்பியாகிட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு இந்த காசை கொண்டு போய் முழுசாவட்ட கொடுக்கறதுக்கு அந்த குதிரை பந்தயத்தில் கட்டினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். நாளைக்கு எல்லா காசையுமே அவட்டையே கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட முடியும். நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு காசு சம்பாதிக்கலாம். நேற்று நைட்டு கூட எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. ஸோ நீ உங்கள் அப்பாவை மாதிரியே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்னை ஸ்டாப் பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நல்ல ஐடியாமா, அப்போ வந்துட்டு உங்கள் கனவுல இப்படி மாடலாக வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாடா, நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பாரு பெரிய பணக்காரவங்களாம் ஆக போகிறோன்னு சொல்லும்போது அதே மாதிரியே வந்துட்டு அவங்க 2 பேருமே கேம்லிங் விளாட்லாம், அது மூலமாக காசு நல்லா நிறையா சம்பாதிக்கலாம்னு ஐடியா பண்ணுறாங்க. இவ உட்காந்து வீட்டில் சீரியல் பார்த்துட்டு இருந்தா வீட்டுக்குள்ள அம்மா பிள்ளையும் வந்ததுமே காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா காசு எங்கே இருக்குது, அவங்க இன்னும் கொடுக்கல, ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு காசு கொஞ்சம் ரெடி பண்ணணுமா, 1,50,000 லட்சம் கொடுக்குறாங்களான்னு சொன்னதும் அப்படியா 1,50,000 லட்சமா, ஏதாச்சும் என்கிட்ட ஏமாத்து வேலை பண்ணிங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறான், நீங்கள் இப்போ போய் அதில் கட்டி மொத்த காசை இழந்தீங்கன்னு சொன்னதும் பேசாமல் வாய மூடு, நாளைக்கு தானே பார்த்துக்கலாம், அந்த பிள்ளைய வந்து தூக்கிட்டு போய் நம்ம வந்துட்டு பேசாமல் நம்ம வித்துடலாம், ஏன்னா இப்படிட்டியான்னு ஒருத்தவங்க பிள்ளைய காணுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த குழந்தைய கொண்டு போய் தான் அவங்களோட குழந்தை நம்ம வித்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம கீக்கி அங்கே வெளியே கிளம்பிட்டுருக்கா, நான் மவுண்டனுக்கு போய் உனக்கு காளான் எல்லாமே பறிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்ற சொன்னதும் நானுமே வரேனேன்னு சொன்னதுமே இல்லை வேணாம் நீ ரெஸ்ட் எடு, நல்லான பிறகு போகலான்னு சொல்லிடுறா. இவங்க பிள்ளைய கிட்னாப் பண்ணி நம்ம டியான்ட்ட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது உங்களோட புள்ள தான் சொன்னதுமே அப்பாங்க நம்ம டியான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உன் பேர் என்னம்மான்னு செட்டி கேட்டா அப்பாங்க அந்த புள்ள பயந்து போயிருக்கா, உங்களோட புள்ள தான் நல்லா பாருங்க அப்படின்ற செட்டி கேட்குறாங்க. அப்பாங்க அதை கேட்டுட்டு அங்கே நம்ம டியானே என்னோட புள்ள ஆல்ரெடி வந்து இறந்து போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்படி வந்துட்டு இது என்னோட புள்ளன்னு சொல்கிறீங்கன்னு செட்டி கேட்டதும் அதை கேட்டுட்டு அவங்க இல்லை இந்த பிள்ளைய நாங்கள் அந்த மவுண்டனியராக எடுத்தோம், இவளோட பேர் கீக்கி, நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு வளர்த்து வந்திருக்கோம், ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்துட்டு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சா, எடுத்த உடனே வந்துட்டு நல்லா தண்ணி எல்லாமே நிறையா குடிச்சா, அதனால தான் நான் கீக்கின்னு பேர் வச்சேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் கதை இழந்ததுமே நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் பட் அங்கே அந்த அசிஸ்டன்ட் மேடம் நல்லா பாருங்கள் புள்ள உங்களை மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்து அந்த பர்த் மார்க் இருக்கான்னு செக் பண்ண பார்த்தா உடம்பு பூரா காயமாக இருக்குது, என்ன இது பிள்ளைய போட்டு அடிச்சிங்களான்னு சொல்லி கேட்டா அப்பாங்க நீ வந்துட்டு யாராச்சும் நாங்கள் உன்னை அடித்தோம் அது இதுன்னு ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோமே அந்த பையனை நாங்கள் கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு இப்போ விளையாண்டதில் தான் இப்படி ஆயிடுச்சு ஆன்ட்டின்னு அவ சொல்கிறா. பேசாமல் என்னோட பிள்ளையாவே வரையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேரோட ஹேரையுமே எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க பிள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிச்சு இருந்தா அங்கே ஒரு பர்சன்ட் அங்கே கேட்டதுமே நேற்று வந்து வீட்டில் தொந்தரவு பண்ணாங்கல்ல அவங்க தான் சாக்கு மூட்டையோட சுற்றுனாங்கன்ற விஷயம் அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. பிறகு இங்கே நம்ம நோவாவை காமிக்கிறாங்க, அவள் டாக்டரை போய் செக் பண்ணதில்ல, நீங்கள் சாப்பிட்ட அந்த மஷ்ரூம்னால தான் உங்களுக்கு இப்படி அபார்ஷனாக இருக்குது, இதுக்கப்புறம் உங்களுக்கு பேபியுமே வந்துட்டு பிறக்காதுன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைய கொடுங்கன்னு சொன்னதுமே 1,50,000 லட்சம் கொடுக்குறதா நீங்கள் தான் சொன்னீங்களாமேன்னு சொன்னதும் அவங்க தான் நேற்றே காசை வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதும் அப்போ அவங்க திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, பிள்ளைய கிட்னாப் பண்ணியிருக்காங்களா, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து எனக்கு பாய்சன் காளானை கொடுத்து என் பிள்ளைய பறிச்சது பார்த்தாதுன்னு இந்த வேலை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா.
எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு காமிச்சா மூட்டையை தூக்கிட்டு போகும்போது இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு சொன்னதும் நான் அதை செக்அப் பண்ணிட்டு வரேன் உள்ளே என்ன அப்படின்ற செட்டு கேட்டா கீக்கின்னு சொன்னதும் அவளை வெளியே விடுங்க, அவளை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் காம் டவுனரு கோவப்படாத அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி ஒரு பெரிய கம்பெனி ஓனர் பிள்ளைய காணன்னு தேடிட்டு இருக்காங்களாம், இவளை கொண்டு போய் நம்ம அங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோமே நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னா கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசு எல்லாத்தையும் ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ இப்போ இவங்ககிட்ட இவங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இவங்களை நான் ஒரு வழி பண்ணி விடுறேன், நீங்கள் என் கூட வாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத அவ சொல்றா. அப்போ உடனே வந்துட்டு ஒரு கதை அழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க குடும்பம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இருக்குப்பா, வந்து ஊனமானவங்க, மாசத்துக்கு அவங்களுக்கே 10,000 ரூபாய் செலவாகுது, மெடிக்கல் பில் கூட எங்களால் கட்ட முடியல, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு இந்த பிள்ளைய ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னதுமே சரி ஓகே எவ்வளோ காசு வேணும்னு கேட்டால் 4 மில்லியன் கேட்குறாங்க, சரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி காசை வாங்கிட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு போனால் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க, நீ வந்து என் கூட இருந்தேன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் வரையான்னு சொன்னதும் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு தள்ளி விடுறா. இனிமே தேடி வந்துடுறாங்க, ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கோம் ஆகிட்டா அவள் அடிச்சுட்டு நீ மஷ்ரூமை கொடுத்து அந்த பாய்சனால தான் என் புள்ள செத்து போச்சு, இதனால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொன்னதும் நீ இதுக்கப்புறம் என்னை ஏமாத்தாத, டாக்டர் காமிச்ச காலான வந்து நீ தான் பறிச்சுட்டு வந்த, நீ வந்துட்டு ஒரு மோசமான பொம்பளைன்னு சொன்னதுமே உடனே அவங்க நான் வந்து என்னப்பா பண்ண முடியும், நான் இல்லாதவ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற சேர்த்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்னை வந்துட்டு மன்னிச்சிடு அப்படின்ற சேர்த்து பேசும்போது உன்னை சும்மா விட்டு விட மாட்டேன்னு சேர்த்து அடிக்க வந்தா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு நீ வந்து எங்கள் அம்மாவை ஏன் இப்படி வந்து அசிங்கப்படுத்துகிற, கையை விடு அப்படின்ற சொன்னா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தையே பிறக்காதான் அப்படின்றத சேர்த்து கோவப்பட்டுட்டு வாயை முடிக்கிறா. ஐயோ நம்ம உண்மையை சொல்லிட்டோமே, இவனுங்க நம்மளை எப்படி வீட்டில் வச்சுருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மதறிங்களா என்னது புள்ள பிறக்காதா, பிள்ளை பிறக்காத உன்னை ஏண்டி நாங்கள் வச்சுக்கிறோனோ, எங்களுக்கு தேவை கிடையாது, உன்னை டைவர்ஸ் பண்ணி விடு அப்படின்றத சேர்த்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் இப்போ 4 மில்லியன் காசு கிடைக்க போதே, நம்ம வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போனால் அப்பாங்க என்ன வந்துட்டு தைரியம் இருக்குது நீங்கள் என்னை விட்டுட்டு போவீங்கன்னு சொன்னதும் என்ன இன்னுமே நீ அதிகாரம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மருமகளை போட்டு அவங்க அடிச்சிடுறாங்க. எவ்வளோ நாள் என் வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, குழந்தை பெற்று தரேன் அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை கொடுமையாகப்படுத்துகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட்டை என்ன அவங்க அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவனும் ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான், எனக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பொண்ணு வச்சதுமே அங்கே உடனே இவன் அதை பார்த்துட்டு இதுக்கு காரணம் நீங்கள் தாடான்னு சொல்லிட்டு போகிறா. அப்பாங்க இவங்க வந்துட்டு நம்ம கீக்கியை வந்து இப்படி வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்கன்ற விஷயம்லாம் சொன்னதுமே நீங்கள் பிள்ளையை தூக்கிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அங்கே வெளியே சத்தம் வருது, என்னன்னு போய் பார்த்தா 2 பேர்த்தையுமே அவள் கொலை பண்ணிடுறா. காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் நான் இப்படி முடிவெடுக்க வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்பட்டு கத்திச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் நீங்கள் உள்ளே போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. திரும்ப இவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் பாருங்கன்னு சொன்னதுமே பார்த்தா இவளோட புள்ள டியான் பாவ் இவதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போகுது. அப்போ அங்கே அவளை என்னோட புள்ளையோட உடம்புல வந்து பர்த் மார்க் இருக்குமேன்னு சொன்னதும் நம்ம ஷூ நீ நல்லா பாருங்கள் கீக்கியோட உடம்புலையுமே பர்த் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. ஸோ அந்த பிறை வடிவில் இருக்க பர்த் மார்க்கை பார்த்துட்டு டியான் பாவ் நீ அம்மாவுக்கு திரும்ப கிடச்சிட்டியாடா ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ பிள்ளைய அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறா. அந்த பாப்பா வந்துட்டு அவங்களுக்காக எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் ஸ்வீட்டி அம்மாக்காக நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு இருந்தா. நம்ம சூச்சுவுமே அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவன் ஹாப்பி ஆகிட்டு நான் நல்லாண்ணா நீ என்னை வந்து மஷ்ரூம் பறிக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, நான் இப்போ நல்லா ஆகிட்டே என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்ம போய் விளையாடலாவான்னு சொல்லும்போது ஆப்பாங்க என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் அவனுக்கு எடுத்து கொடுக்கலையான்னு சொன்னதும் ஆமாம் நான் இப்போ போய் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போகும்போது ஆப்பாங்க நம்ம ஷூ வந்துட்டு மிஸ்ஸஸ் டியான் நீங்கள் தான் வந்து என் பிள்ளையை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைக்கு வந்துட்டு இப்படி இந்த நோய் வந்துட்டு குணமாக இருக்கவே ஆயிருக்காது, ஏன்னா அவ்வளோ காசுக்கு நாங்கள் எங்கே போயிருப்போம்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. அவன் ஃபுல்லாமே வந்துட்டு சரியாயிட்டான்னு சொல்லிட்டு அப்பாங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பிள்ளை திரும்ப கிடச்சிச்சின்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் இல்லைனா என் பிள்ளை எப்படி நான் வந்து திரும்ப பார்த்துருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டேக்கா. சரி கீக்கி வந்துட்டு என்கிட்ட சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குது, ஏகப்பட்ட லாங்குவேஜ் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா கம்பெனிலன்னு சொன்னதும் அவங்களுமே ரொம்ப ஹாப்பிட்டு ஓகே சொல்கிறாங்க. 2 பேருக்குமே அவங்க ஜாப்மே போட்டு கொடுத்துடுறா. ஸோ ஃபைனலாக பார்த்தா அங்கே பிள்ளைக்கு வந்துட்டு திரும்ப அம்மாவுமே கிடச்சிடுறாங்க. பிள்ளைய காப்பாற்றினவங்களுக்கு பெரிய லெவலுக்கு உதவியுமே கிடச்சி
கிடச்சி அவங்களோட பிள்ளையுமே வந்துட்டு நல்லபடியாக வந்து ஆயிடுது. அங்கே தப்பு பண்ணவங்க கடைசியில் இறந்துமே போயிடுறாங்க. ஸோ அங்கே இன்னொருத்தி தப்பு பண்ணவ ஜெயிலுக்குமே போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.